எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோங்கன்னா, என்னோட பையன் குறும்படம் ஒண்ணு அவனே தயாரிச்சு, எடிட்டிங் எல்லாமே அவனே பண்ணி ஒரு படம் குறும்படம் எடுத்திருக்கான். அ நெறைய படம் எடுத்திருக்கிறான். இருந்தாலும் அதில ஒரு படம் நானு இப்போ என்னோட சேனல்ல போடுறேன். அத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படிதான் உன்னால மட்டும் இப்படி முடியுதோ? டேய் ஹலோ. ஹலோ வணக்கம். ஏய் மீரா, என்ன கால்லாம் பண்ணியிருக்கீங்க? டேய் அவன் என்ன ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போய் அவனை என்னன்னு பாரு. ஏய் யாரு? நம்ம காளியா? என்னாச்சு உங்களுக்குள்ளார இப்பெல்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அவனுக்கு என்னடா அப்படியே ஒரு பொசசிவ்னஸ்? ஒரு ஃப்ரெண்டுக்கு உண்டான வேலையை மட்டும் அவனை பார்க்க சொல்லு. எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாத வரைக்கும் ஓகே. பட் இப்போ எனக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டான். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இவனுக்கு என்ன கஷ்டம்? சும்மா சும்மா சூசைட் பண்ணிக்குவேங்கிற பேர்ல என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான். தச்சி நிறுத்து. அப்போ அவன் சூசைட் பண்றதுல உனக்கு ப்ராப்ளம் இல்லை, பிளாக்மெயில் பண்றான், அதான் உனக்கு ப்ராப்ளமா? ஃபோனை வை, நானே போய் பார்த்துக்கிறேன். டேய் என்னடா, என்னால முடியலடா கமல். என்னால தாங்கிக்க முடியாத அளவு கஷ்டம் வந்துட்டே இருக்குடா. டேய் இவன் வேற. டேய் அவள் கால் பண்ற வேஸ்ட் தான்டா. தச்சி மூடு. ஹலோ. ஏய் அவன் நிஜமாலுமே சூசைடுக்கு தாண்டி ட்ரை பண்ணுறான். நீ சீக்கிரமாக என்ன பண்ணுறேன்னா நம்ம கேரமலுக்கு வந்துடு, நான் இவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகேயா? ஏன் அடங்க. என்னடா அவள் ஆளோட இருக்காளா? சரிடா. ஏன்டா அவள் இப்படி பண்ணா? ஏன்டா அவள் இப்படி பண்ணா? ஹலோ. ஏ ரவி, ஏ வெங்காயம், என்னடா பண்ணிருக்க? சீக்கிரம் வாடா. சரி வந்து தொலை. இவளை பாசம் வச்சு இவளை இப்படி பண்ணும்போது வேற யார் மேலே பாசம் வைக்க தோணும்? ஏன் உங்கள் அம்மா மேலே? தோ உனக்கு ஒன்றுன்னு சொன்ன உடனே எக்ஸாமை கட் அடிச்சுட்டு வந்தானே அடுத்த செகண்டே இவன் மேலே. மச்சான் என்னடா ஆச்சு? தலைவன் தான் உயிர் உயிராக நேசிட்டானாமா. அந்த நேசம் போனுச்சுன்னு உடனே உயிர் மட்டும் என்னதுக்குன்னு தூக்கு கயிறுல தாளை பார்த்து விட்றா மச்சான். டேய் டேய் இரா. பின்ன என்னடா ஒரு பொண்ணுக்காக வாழ்க்கை தொலைச்சு நின்றுக்கிறான். அப்போ எவ்வளோ நாள் நம்ம பண்ணதெல்லாம் எங்கே போய் சேர்க்கறது? ஆல்ரெடி அடிச்சாச்சுடா. விட்றா. உக்காரு உக்காரு. வாழ்க்கை என்ன விளையாட்ட போச்சா? அட போங்கடா. அவகிட்ட எனக்குன்னு இருந்த சில விஷயங்களையும் நேற்று வந்து ஒருத்தர் தட்டி பறிச்சிட்டான். அவன் பறிக்கல, அவளாக கொடுத்துட்டா. அதான் எப்படிடா? என்னை விட அவளை நல்லா கேர் பண்ண முடியுமா? என்னை விட அவளை நல்லா நேசிக்க முடியுமா? இவ்வளோ ஏன் இவங்கிட்ட வேணா கேட்டுப்பாரு. ஐ எம் டாக்கிங். உனக்காக தான்டா. சி எங்க பாரு, இந்த மீன் தொட்டி பார்த்தா உனக்கு என்ன தோணுது? டேய் என்னடா சொல்றா. மீன் அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு மீன். அதாவது மீனை பற்றி கேட்கல, மீன் தொட்டியை பற்றி தான் கேட்டேன்.
ஆக்சுவலாக அந்த மீன் தொட்டி இருக்குல்ல, அது ஒரு ஜெயில் மாதிரி. அந்த மீனுக்கு ஒரு பயங்கரமான ஆசை இருக்கும். ஏன்னோ இந்த மீன் தொட்டி விட்டு வெளியே போய் தான் சொந்த இடத்துல தான் ஆசைப்பட்ட ஸ்பீடில் தான் ஆசைப்பட்ட இடத்துலலாம் சுற்றிட மாட்டோமா, நல்லா நீந்திர மாட்டோமா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஆசை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த ஆசை எல்லாமே ஒரு ஏக்கமாயிரும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மீன் தொட்டியை விட்டு வெளியே போயிட மாட்டோமான்னு. அப்படியேங்கிற எல்லா மீனுக்குமே அந்த ஒரு நாள் வரும், அந்த மீன் தொட்டியை விட்டு வெளியே போகிற அந்த ஒரு நாள். ஏன்னா செத்த மீன்லாம் உள்ளார வச்சுருக்க மாட்டாங்கள்ல. கடைசி வரைக்கும் அந்த ஏக்கத்திலே செத்து போயிருக்கும். எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் இல்லை? அவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தையும் நீ சொன்னல அழகாக இருக்குன்னு, அந்த மாதிரி மீன் தொட்டின்ற அழகான விஷயத்தில் காட்டிடுறாங்க. நாமளும் அது அழகுன்னு நம்பிட்டுருக்கோம். அடிமைத்தனத்தை ரசிக்கக்கூடிய விஷயம் எவ்வளோ கேவலமானது இல்லை? நம்ம சொசைட்டிலையும் அதே தான். பெண்கள் அவங்களோட அடிமைத்தனத்தை சில அழகான வார்த்தைகளில் சொல்லிடுவாங்க. கலாச்சாரம், பண்பாடு, பொசசிவ்னஸ், அவள் எந்த ட்ரெஸ் போடணும், அவள் எந்த நேரத்துலேயே எப்படி இருக்கணும், யார் கூட பேசணும், எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா உனக்கு அந்த மீன் தொட்டி என்ன வித்தியாசம்? ஆமாம், உனக்கு மீன் தொட்டிக்கு என்னடா வித்தியாசம்? டேய் நீ நிறுத்து. பொண்ணுங்க வந்து பேசின ஒதுங்கி போகிறான் அலி. அதை பற்றி இவன் பேசலாம், நீ பேசாத சரியா? ஆமாம்ல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? பொண்ணுங்க வந்தாலே ஒதுங்கி போயிட்டு சொல்கிறேன். உனக்கு தெரியாதுடா எங்கள் ஊரை பற்றி. தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கிற ஒரு அழகான விஷயத்துக்கு அருமையான பேர்னு வச்சுருப்பாங்க. அது என்ன தெரியுமா? ஓடுகாலி. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து வெளி காலேஜுக்கு போன ஒரு அக்காவுக்கு அந்த பேர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வெளி காலேஜ் அனுப்பவே எல்லோரும் ரொம்ப பயந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு கையில் காலெல்லாம் விழுந்து வந்து சேர்ந்துருக்கேன் இந்த காலேஜ். ஒரு நாள் நான் ஊருக்கு போகும்போது ஒரு பாப்பா என்கிட்ட வந்து, நான் உங்களை கை காமிச்சு தான் நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன், என்னை எப்படியும் அடுத்த வருஷம் காலேஜ் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் மட்டும் ஒழுக்கமாக படித்து வந்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னான். அவங்கள பொறுத்தளவுக்கு ஒழுக்கன்றது லவ் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான். எனக்கும் ஆசை தான் லவ் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் நான் ஒன்றும் சமுதாயத்தை மாற்ற வந்த அம்பேத்கரும் இல்லை, பெரியாரும் இல்லை. அதுக்குன்னு அந்த பாப்பாக்காக லவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் தியாகி கிடையாது. ஏன்னு தெரில, மனசு கேட்கல, அவ்வளோதான். நான் லவ் பண்ணாமல் இருக்கிறனால அங்கே 5 பேர் படிக்கிறாங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, பண்ணுறேன். இது ஒன்றும் உன்னை விட கஷ்டப்படுறவங்க இருக்கான்றக்காக சொல்லலை. உன்னை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, சந்தோஷமாக சிரிச்சிட்டு. உனக்காவது இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பில் தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம இருக்குது. நம்ம கஷ்டத்தை கூட மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி தான் சந்தோஷப்பட வேண்டியது இருக்குல்ல? தான் சொல்லிகிட்டே இருக்கேன். அண்ணா இருடா, என்னதான்டாச்சு உனக்கெல்லாம்? அப்போ இவ்வளோ நாளாக சிரிச்சு பேசிட்டு இந்த காலி என்னடாண்ணா செத்து போயிட்டானா? டேய் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் என் பதில் சொல்கிறா. டேய் இந்த மாதிரி வாழ்க்கையை வெறுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட பேசாமல் தூக்கு மாட்டி சாகிற அளவுக்கு போய் நிற்கிறேன்னா இந்த காளியை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல இல்லை, உனக்கே உன்னை பிடிக்காதப்போ அந்த பொண்ணுக்கு எப்படிரா உன்னை பிடிக்கும்? அவள் இப்போ சிரிச்சிட்டுக்கிறா, வேற ஒருத்தன் கையை பிடிச்சிட்டுக்கிறா அப்படின்னு அவளை பற்றியே நினைக்கிறத விட்டுட்டு உன்னை பற்றி தான் கொஞ்சம் நினச்சி பாருடா. உன் லைஃப்பை தான் கொஞ்சம் பாரு. இந்த இடத்துல தாண்டா நீ சுயநலமாக இருந்தே ஆகணும். ஏய் விரா, நீயே உன்னை எப்போ வெளியேருந்து உன்னை பார்க்குறியோ அப்போ மட்டும்தான் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியும். அடுத்து என்ன பண்ணலான்னு கொஞ்சமாச்சும் அப்போ தான் புரியும். அழு, முட்டு, கதறு, சாவர வரைக்கும் கூட போ, ஆனால் சாகாத. பட் ஒன்ஸ் நீ இதை நிறுத்தினதுக்கப்புறம் இதே விஷயங்களை இந்த விஷயத்துக்காக பண்ணாத. விரா, ஒரு
மாதிரியா இருக்கு, இரு நான் போயிட்டு வரேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குல்ல? காலேஜ் வந்து 3 மாதம் ஆச்சு. ஏன் அந்த கமல் மட்டும் தனியாக அங்கேயும் சுற்றிட்டு இருக்கான்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஸ்கூலில் ஏதாவது ஆயிருக்கலாம். ஸ்கூலா? அவன் ஸ்கூலில் படித்தவன் யாரும் இங்கே இருக்காங்களே. மீரா. சரி, ஃபஸ்ட்டு அவளுக்கு கால் போடு. மீரா, சொல்லுடா. கமலேஷ் இருக்கான்ல, காலேஜ் வந்து 3 மாதமாக ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஸ்கூல் லைஃப்பில் ப்ராப்ளமா? ஓ அதுவா? இன்னும் அவன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையா? சொல்லியிருப்பான்னு நினச்சேன். ஓகே ரைட். ஆக்சுவலி அவனுக்கு ஸ்கூலில் ஒரு பெஸ்டி இருந்தா. அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு யூனிக்னஸ் அவங்களுக்குள்ள. ஒரு டைமில் அவனோட பெஸ்டி கமிட் ஆகிட்டா. அவனோட ரிலேஷன் ஒரு பையன் கூட நினைக்கிறேன். அவனுக்கு அது தாங்கிக்கவே முடியல. ஒரே பொசசிவ்னஸ்ங்கிற பேரில் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் பேசவே வேண்டாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவன் அதிலிருந்து வெளியே வந்த மாதிரி காமிச்சுக்கிட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் அதிலிருந்து வெளியே வரல. அது எப்படி உனக்கு தெரியும்? நேற்று அவனோட பர்ஸில் அவளோட ஃபோட்டோ நான் பார்த்தேன். அவன் எப்போ அந்த ஃபோட்டோவை பர்ஸ்லேருந்து வெளியே எடுத்து போடுறானோ அப்போ தான் அவன் முழுசாக வெளியே வந்ததா அர்த்தம். நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்களேண்டா. என்ன பண்ணுறது? பொசசிவ்னஸ் இட் இஸ் எண்ட் ஆஃப் லவ், பட் இட் இஸ் எ பிகினிங் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்கணும்டா. எப்படி புரிய வைக்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு ட்ராமா பண்ணணும். ஹலோ, என்னாச்சுடா? எல்லாம் ஓகேவா? டன். உலகத்திலே மிகச்சிறந்த அட்வைஸ் என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டை என்னோட நிலைமையில் பார்க்கும்போது தான் நான் எந்த நிலைமையில் இருந்தேன்னு எனக்கு தெளிவாக புரியுது. நீ இப்படி இருந்தால் உன் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்குன்னு வார்த்தையில் சொல்கிறது இல்லை, உன் ஃப்ரெண்டு இப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு வாழ்க்கையில் காட்டுறது. பொசசிவ்னஸ். அவனையே அவனுக்கு அட்வைஸ் பண்ண வைக்கணும். அட்வைஸு 2 டைமில் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்று நாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பண்ணும்போது, இன்னொன்று நம்ம ஃப்ரெண்டு வேற ஒருத்தனுக்கு பண்ணும்போது. இந்த உலகம் உணர்வுகளால் சூழப்பட்டது. வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அழகாக்குறதும் நரகமாக்குறதும் அவங்க பார்வையை பொறுத்தது. நன்றி, வணக்கம்.